எது தெரியுமா வேலை? சாமியை கும்பிடுவது. மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயம். ஆனிடத்து 5 மாடும் அரண்பணிக்காக என்றோம். நம்ம கலெக்டர் வேலைக்காக பிறப்பெடுக்கல, பிள்ளைக்கு அமெரிக்கா அனுப்புறதுக்காக பிறப்பெடுக்கல. பிறப்பெடுத்தது ஒரே நோக்கம், சாமியை கும்பிடு. அதான் சாமி சொல்லுவார். சேக்கிழ சாமிகள் கதை ரூபமா சொல்லும் போது தித்திப்பு கலந்து சொல்லுவாங்க. சாத்திரங்கள் விதிமார்க்கமா வரும், அதனால கடுமையா சட்டத்திட்டமா இருக்கும். கமாண்ட் இல்ல கமாண்டா இருக்கும். புராணம் அப்படி சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப கண்ணியமானவர் அல்லவா ஆசிரியர். அதனால கடுஞ்சொல் பிரயோகம் பெரிய புராணத்துல இருக்காது. அது விதிமார்க்கம் அல்லவா. பெரிய புராணம் துதிமார்க்கம். அதனால துதிக்கு ஒண்ணும் அவர் அழகா சொல்லிட்டு போவார். ரொம்ப சாத்வீகமா இருக்கும். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொட. குழந்தைக்கு இனிப்பு ஊட்டுற மாதிரி ஊட்டுவார் சேக்கிழார். ஏண்டாப்பா பிறப்பெடுத்துட்டு என்னடா பண்ண போற, கொஞ்சம் தில்லை போய் கும்பிட்டுட்டு வந்துடுறேன். வரதர் அவரு, வரதர் என்ன வேணா கொடுப்பார், என்ன வேணா கேளு, எதை வேணாலும் இல்லைன்னு சொல்லாது வழங்கக்கூடிய ஒரு பெருமான் திருவாந்த செம்பொன்னின் அம்பலத்தை நடம் செய்கின்றான். பக்கத்துல பாக்குறது யாரு? அணங்கு தனி கண்டருள்ள அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கடந்த தனி கூத்த பெருமான். ஆசிரியர் வாக்கு.